ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டோட பிள்ளைங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள எப்பொழுதுமே ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்து இருக்க வேண்டும். கடந்த நாட்களிலே உபவாச ஜெபத்தில் நம்ம இதை குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாம் எப்போதுமே ஆண்டவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் நிலைத்திருப்பது தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். பாருங்க, அப்போ நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் வலது இடது பக்கம் நம்ம திரும்பவே கூடாது. அல்லேலூயா. ஏன் சில நேரத்தில் கொஞ்சம் சோர்ந்து போகிறாங்க அப்படின்னா, பிரச்சனைகள் மத்தியிலே போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகிறாங்க. அதனால ஆண்டோட பிள்ளைங்க பிரச்சனைகளை போராட்டங்களை பார்க்க கூடாது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, அப்போ வேதத்துல ஒரு வசனத்தை வாசித்தோமானால் மத்தேயு 24:13, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்க, இந்த வசனத்துல முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். யார் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னா, நடுவுல போறவங்கல்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனால துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, தேவைகள் அதிகமாக இருக்கும் போது அல்லது பலவீனத்தின் போது எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. கரத்தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆமா, அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் நிற்க வேண்டும். நாம் நிக்கிறதை ஜனங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க எனக்கு அன்பானவர்களே, அப்ப ஏன் நம்ம நிறைய பேர் நிக்க முடியல? ஏன் சோர்ந்து போயிடுறாங்க? பாருங்க, அதாவது படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற நாட்கள்ல இந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கலாம் அவங்க கேட்ட சொல்லுவாங்க, நீ என்னவா ஆவ அப்படின்னா, நான் டாக்டர் ஆவேன், நான் கலெக்டர் ஆவேன், நான் அப்படி ஆவேன் இப்படி ஆவேன். கடந்த நாட்கள்ல இந்த 10th +2 அதுக்கு நம்ம விசேஷித்த ஜெபம் நடத்தும் போது அங்க வந்த பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் டாக்டர் ஆவேன், நான் கலெக்டர் ஆவேன், நான் சயின்டிஸ்ட் ஆவேன், இது இப்படிலாம் சொல்றாங்க. இதுல அவங்க இன்றைக்கு அவங்க நிலைச்சு நிக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, இது கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? நிலைச்சு நிக்கணும். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்துல பிரச்சனைகள் மூலமாக போராட்டங்கள் மூலமாக நிலைச்சு நிக்க முடியாம ஓடி போய் விடுகிறது. சில நேரத்தில் தவறான நண்பர்களோடு சேரும் போது, தவறான பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அதுக்குரிய அப்ப இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே போறதுன்னு பார்ப்பாங்களே தவிர அந்த தரிசனம் போயிடும், நிலைச்சு நிக்கிறது போயிடும் இல்ல. பாருங்க எனக்கு அன்பானவர்களே, அப்ப எத்தனை பேர் பாருங்க, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ்ல 100 பேர் இருப்பாங்க. நான் படிக்கிற நாட்கள்ல 1ஆம் கிளாஸ்ல 100 பேர் இருப்பாங்க. இதை விட 2 பங்கு இருக்கும், பெருசா இருக்கும். இதுல 100 பேர் இருப்பாங்க. இந்த பசங்க 8ஆம் கிளாஸ் போகும்போது 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 8ஆம் கிளாஸ்ல 10 பேர் அவ்வளவுதான் இருப்பாங்க. 8ஆம் கிளாஸ்ல போய் பார்த்தா அந்த 10 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த 100 பேர் ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சிருது? 1 4ல போயிருது. நான் 5ல போயிட்டேன். 5ல விக்கெட்டு நானு, எங்க தம்பி 4ல விக்கெட்டு. எல்லாம் அப்படியே போயிருது. அப்படியே பாருங்க, அப்போ நிலைச்சு நிக்கிறது தான் அது. அன்னைக்கு விவரம் தெரியாம நாளுக்கு அப்படி ஆயிடுச்சு. ஆனா அது உலக பிரகாரமான காரியம். ஆனா இது இங்க சொல்வது ஆவிக்குரிய காரியத்துல நம்ம என்ன செய்யணும்? நிலைச்சு நிக்க வேண்டும். இன்னைக்கு இருந்த அபிஷேகம் என்னைக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அப்ப ஆரம்பத்துல என்ன அபிஷேகம் இருந்துச்சோ அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஆரம்பத்துல நல்லா ஜெபம் பண்ணும் பாஸ்டர், இப்பதான் ஜெபம் பண்ண முடியல. ஆரம்பத்துல நேரத்துக்கு கரெக்டா வந்துருவோம், இப்பதான் அப்படி வர முடியல. ஆரம்பத்துல நிறைய நான் கொடுப்பேன், இப்பதான் முடியல. இப்பதான் அதிகமா வரணும். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த அந்த முடிவு இன்னைக்கு வரை கடைசி வரைக்கும் அந்த நிலையில மாறவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, அப்போ இறுதி வரை நிலைச்சு நிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது ஓடுகிறவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால இந்த கிதியோன் போருக்கு போகும்போது எல்லாம் வரும்போது எல்லாம் கிளம்பி வருவாங்க. கிதியோன் கூட பாத்தீங்கன்னா ஏராளமான பேர் வருவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல திகிலும் பயம் உள்ளவெல்லாம் பின்னாடி போன சொல்லுவாங்க. 22,000 பேர் போயிட்டாங்க. 22,000 பேர் பின்னாடி போயிட்டாங்க. அவங்க எல்லாம் யாருதான்? அவங்க நிலைச்சு நிக்காதவங்க, பயந்தாங்கொழிங்க. 22,000 பேர் போயிட்டாங்க. மற்ற 2 கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆகவே கண்பானவர்களே, நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. கரம் தட்டி மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நாம் அல்ல, கர்த்தருடைய நாமத்தில் நிற்பேன். ஆமா, யோபு சொன்னார், என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விட மாட்டேன்னு சொன்னார். யோபு பிரச்சனை சாதாரண பிரச்சனையா? இன்னைக்கு நமக்கெல்லாம் தாங்க மாட்டோம். நமக்கு பிள்ளைங்க ஒரு ஜுரம் வந்தாவே அப்படியே கண்ணு கலங்கி போகுது. அப்படி என்னங்க ஒரு மாதிரி இருக்கணும் பிள்ளைங்க, குழந்தைக்கு ஜுரத்துக்கே கண்ணு கலங்கி போகுது. போராட்டம் அப்படியே பயங்கரமா வந்துருது. அப்ப யோபு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன்.
எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போதெல்லாம் செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. எப்போதுமே அதே மாதிரி இருக்கணும், எப்போதுமே ஒண்ணு போல இருக்கணும். ஆண்டவர் காரியத்துல எப்போதுமே அதே ஜெபம், அதே வேத வாசிப்பு, அதே சாட்சி வாழ்க்கை, அதே அபிஷேகம் அப்படியே போய்கிட்டு இருக்கணும். அதாங்க கிறிஸ்தவம். அப்படிலாம் அப்படி இருந்தோம். இப்ப அப்படி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் தெரியுமா, எவ்வளவு பேர் ஆரம்பத்துல நைட்டு ஜெபத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, அப்படியே வந்துருவாங்க. நைட்டு அமாவாசை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க. இப்போ பாஸ்டர் அது பாஸ்டர் அது சாவி ஹவுஸ் ஓனர் கொடுக்க மாட்டாங்க, நைட்ல போக கூடாது, இப்படி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு வரமாட்டோம். நம்ம ஏன் அங்கேயே போறீங்க? சுத்திகரிப்பு கொடுத்துக்கு ஆரம்பத்துல எல்லாரும் வந்துருவாங்க. யாரு வரமாட்டாங்கன்னா வர தோது இல்லாதவங்க வரமாட்டாங்க. வேலை விஷயமா சிலவங்க வேலை இருந்து வீட்டுக்கு வர முடியாது, சிலவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் வரமாட்டாங்க, மற்ற எல்லாருமே வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு அப்போ ஆண்டவர் இதெல்லாம் பாக்குறாரு. அப்போ உலக விஷயத்துல அவ்வளவு கரெக்டா இருக்கிறீங்க, ஏன் விஷயத்துல ஏன் இப்படி இருக்கிறீங்க? அப்ப எனக்கு காற்று நன்றி அவ்வளவுதானு நான் சொல்ல கர்த்தர் கேட்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, திருவந்தி என்பது பயபக்திக்குரிய ஒரு காரியம். பாருங்க, அப்போ நம்ம அதாவது வர தோது இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்க வேலைக்கு போறீங்க, ஊருக்கு போயிருக்கீங்க, வரவே முடியலங்க, உடம்பு சரியில்லைங்க, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ல இருந்தேன், வர முடியல, அது பிரச்சனை இல்லை. இப்ப ரெஜினாக்கா வர முடியாது, அவங்க காலில் கட்டு போட்டிருக்காங்க, வர முடியாது, அவங்க ஆண்டவர் கேட்க மாட்டாரு. அப்ப அவங்களே வர சொல்ல நாங்க என்ன சொல்ல, இருங்க அவங்களுக்காக நான் சோமணிக்கிறோம் அப்படின்னு. ஆனா வர முடிஞ்சு நல்லா இருந்து ஏன் வரல? அப்ப அன்னைக்கு இருந்த அபிஷேகம் இன்னைக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு அப்ப முடிவு வரையும் நிலைச்சு நின்னாதான் அந்த பரம காணனை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இதோட முடியறதல்ல. இந்த உலக வாழ்க்கை 70 பெலத்தின் மிகுதியா 80. இன்னைக்கு நமக்கு எல்லாம் என்ன வயசாகுது? 70 ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் இருக்கு பார்த்தவங்க? இந்த கொஞ்ச காலம் ஆண்டவருக்காக ஓடுவோம். கரங்க தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காய், சுவிசேஷத்துக்காய் கொஞ்ச காலம். நம்ம அப்படியே 100 தாண்ட போறது யாரும் கிடையாது. இப்படி சர்ச்சைக்கு வராம ஒரு ஐராக்கியம் இருந்தாப்புல 100 தாண்டிடுவோமா? நம்ம ஒரு குறிக்கோளோட இருந்தா 100 தாண்டுவோமா? ஒண்ணுங்க, ஆண்டவர் சொல்றாரு 70 வெள்ளத்தின் மிகுதியா 80. என்னதான் பல்ட்டி அடிச்சா அதுக்கு மேல போறதில்ல, அதுக்கு மேல சஞ்சலமும், அதுக்கு மேல என்னது? எல்லாம் சஞ்சலம் தான். யோசித்து பாருங்க, நல்லா இருக்கும் போதே, முட்டி போடும் போதே முட்டி படி ஜெபம் பண்ணுங்க. முட்டி நல்லா இருக்கும் போது என்ன செய்யணும்? முட்டி நல்லா இருக்கும் போது முட்டி படி ஜெபம் பண்ணுங்க. இப்பயே பண்ணுங்க. முட்டி வலி பாஸ்டர் ஜெபம் பண்ண, அது அப்போ நீங்க இப்ப முட்டி போட்டீங்கன்னா முட்டி வலியை எடுத்து போட்டாரு கர்த்தர். அல்லேலூயா. இப்ப முட்டி வலி உடம்பு சரியில்லைன்னா நோ ப்ராப்ளம். நம்ம என்ன சொல்றது தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் காலை மடக்கி உட்கார முடியாது, காலை நீட்டி தான் உட்காருங்க. காலை மடக்க முடியலன்னா நீட்டுங்க, பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ஆனா காலை நல்லா இருந்து நீட்டதான் பிரச்சனை. கீழே உட்கார முடியல, சேர்ல உட்காருங்க. உட்காரவே முடியல, படுத்துட்டு கேளுங்க. வெள்ளத்துக்கு தகுந்த மாதிரி கேட்கவே, அதுக்குன்னு வராம இருந்துடக்கூடாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் நல்லா இருக்கும் போதே தேவனை ஆராதிப்போம், தேவனை துதிப்போம், தேவனை தேடுவோம். அவருக்கு மறைவா எங்கேயும் போக முடியாது. பேதுரு, இயேசு கூட நிறைய சீசர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல எல்லா சீசரும் போயிருவாங்க. திரும்பி பார்த்து ஏன் போவாங்கன்னா, இந்த கடினமான உபதேசம் யாருக்கு வேணும்? இந்த உபதேசம் எங்களுக்கு, இந்த நீங்க சொல்ற உபதேசம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி போயிருவாங்க. பேதுரு பார்த்து கேட்பாரு, என்ன கேட்பாரு தெரியுமா? பேதுருவே, நீயும் போக மனதா இருக்கிறாயா? அதான் சொல்லுவாரு, உம்மை விட்டு நான் எங்க போவேன்? எங்க முடியும்? உம்மை விட்டு எங்க போக முடியும்? நித்திய ஜீவன் உம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நித்திய ஜீவனோட வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது. உம்மை விட்டு எங்கே போவேன்? அல்லேலூயா. கொரோனாவிலிருந்தே ஓட முடியலையே, எங்க போனாலும் கொரோனா. இந்த இந்தியால கொரோனா, அமெரிக்கா போயிடலாம், அங்கும் என்னது? அங்கும் கொரோனா, இங்கேயும் கொரோனா, எங்கேயும் கொரோனா. எங்கேயும் போக கூடாது, வீட்டுக்குள்ளே பூட்டிரு. அப்ப கொரோனா விட்டே ஓட முடியல, ஆண்டவர் விட்டு ஓட முடியுமா? எங்கேயும் ஓட முடியாது. அல்லேலூயா.
அதனால அவருக்கு மிஞ்சி எங்கேயும், அதனால ஆண்டவர் சொல்றதே கேளு. நான் சொல்றத நினைக்காதீங்க, ஆண்டவர் சொல்றதை கேளுங்க. உண்மையிலே நான் சொல்ற ஆண்டவர் சொல்றாருன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நேத்து சுத்திகரிப்பு கூடத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க. அவர் கிடக்குறாரு, யோசித்து பாருங்களேன். பாருங்க, நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம அப்படி நினைக்க தோணுது. அப்போ இந்த சுத்திகரிப்பு கூடத்துக்கு வரல, அப்போ ஆராதனைக்காவது சீக்கிரம் வர்ஷிப் பண்ணும்போது வருவோமா? அதுவும் இல்லை. அப்புறம் எப்படி திருவிழா கலந்துக்கிறது? யோசித்து பாருங்களேன். அப்ப ஆண்டவர் கருத்துல எப்படி இருக்கிறோம்? சரி, போனதெல்லாம் போட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, இறுதி வரை நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நாம் தனியாக ஒன்றும் செய்ய முடியாது. தனியா எது செய்ய முடியுமா? நம்ம தனியா ஒண்ணுமே, வெளியே சொல்லுவாங்க ஒரு ஆணியும், ஆமா, ஒரு ஆணியும் பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. சரி பாருங்க, அதுதான் ஆண்டவரே சொல்லாரு. யோவான் 15:4 வாசிக்கும் போது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டேங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீங்கள் என்கிட்ட நிலைச்சு நிக்கலன்னா கனி தர மாட்டேங்க. அவர் விட்டு எங்க போனாலும் நம்ம தனியாக ஒன்றுமே செய்யவே முடியாது. அல்லேலூயா. அவரு நம்ம சேர்ந்தாதான் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள். இயேசு இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாத்தையும் சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்து வேலைக்கு போங்க. அவசியம் வேலைக்கு போகணும். இந்த உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவை. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. நமக்கு பணம் தேவை. எங்க இருந்து எங்க வரைக்கும்? கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் பணம் தேவை. வேலைக்கு போகணும், நம்ம உழைச்சுதான் சாப்பிடணும். ஆனால் தேவனுக்குள் நிலைத்து வேலை செய்யுங்க. தேவனுக்குள் நம்ம இருப்போம். தேவனுக்குள்ள இருந்து நான் உலகத்துக்கு நன்மை செய்வோம், உலகத்துக்கு சாட்சியா இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும். அப்ப ஏன் அவருக்குள் நிலைச்சு இருக்கிறோம்னா, அப்பதான் அவர் நமக்குள்ள நிலைச்சிருப்பாரு. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப நம்ம ஆண்டவரோட பெரிய ஆளா? ஆண்டவரோட பெரிய ஆளா? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளும் ஆண்டவரோட பெரிய ஆளுங்க. ஆண்டவர் 7 மணி ஆராதனைனா அவர் கரெக்டா 7 மணிக்கு இங்க வந்து உட்காந்துருவார். எல்லாத்தையும் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காரு. யார் எப்ப வந்தா பார்த்துட்டு இருக்காரு, யார் முதல்ல வந்தா அப்படின்ட்டு. அப்படி ஆண்டவர் அட்டெண்டன்ஸ் போடும்போது முதல் அட்டெண்டன்ஸ் யாரு இருக்குன்னா அஜிந்தாமா தான் இருக்கும். முதல்ல அட்டெண்டன்ஸ் யாரு தான் இருக்கும்? முதல்ல அஜிந்தா அம்மா, ரெண்டாவது எஸ்தர் அம்மா, ரெண்டாவது. அப்போ அட்டெண்டன்ஸ் போட்டுனே வராரு. கடைசி யாருன்னு பாக்குறாரு. இப்ப எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. எப்படி கொடுப்பாரு? கடைசியில இருந்து வந்து கொடுக்குறாரு. அப்படியே இல்ல முதல்ல இருந்து கொடுத்தாலும் அப்படியே வந்துகினே இருக்கும். அப்படியே யோசித்து பாருங்களேன். நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முந்தி கொள்ள வேண்டும். அதை விட இந்த உலகத்துல வேற என்னங்க இருக்கிறது? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க, அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள் இருக்கும்னா தேவன் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஏன் அப்படின்னா, கொடியானது தனியாய் பலன் கொடுக்காது. பாருங்க, அப்போ யாரு செடினா, செடிதான் இயேசு கிறிஸ்து. நாமெல்லாம் கொடிகள். அதுல இணைந்திராவிட்டால் நம்ம கனி கொடுக்க முடியாது. இப்போ இந்த கொடி தனியா எதையும் செய்ய முடியாது. அப்ப அந்த கொடிக்கு தேவையான எல்லா சாராம்சம் எங்க இருந்தா போகணும்? செடியிலிருந்து தான் போகணும். செடி இருந்தாது. இப்போ திராட்சை காய் எப்படி இருக்கும்? காய் புளிப்பா இருக்கும். புளிப்பு எங்க இருந்து போகுது? செடியிலிருந்து போகுது. அப்புறம் நல்லா கொஞ்சம் பழுக்கும் போது என்ன வரும்? வாசனை வரும், கலர் வரும், சுவை வரும், டேஸ்ட் வரும். எல்லாமே எங்க இருந்து போகுது? எல்லாம் இந்த செடியிலிருந்து தான் போகுது. அதே மாதிரிதான் நாம் அவருக்குள் இருந்தோம்னா நமக்குரிய அத்தனை ஆசீர்வாதமும், அத்தனை தேவைகளும், அத்தனை சமாதானமும், அத்தனை சந்தோஷமும், அத்தனை மகிழ்ச்சியும் அங்கிருந்தா வரும். அல்லேலூயா. நம்ம அதுக்குள் நிலைச்சிருக்கனா, எனக்கு நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நோ,
நாம் முதலாவது தேவனுடைய நீதி ராஜ்யத்தை தேடு. முதலாவது தேவனுடைய நீதி ஒரு ராஜ்யத்தை தேடு. நீ கேட்காமே கொட்டு கொட்டு கொட்டும். அல்லேலூயா. நம்ம இதை தேடாம அதை கேட்டு வேலை செஞ்சா சம்பளம், வேலைக்கு போகும்போது சம்பளம் கொடுப்பீங்க தானே? கேட்டா எப்படி இருக்கும்? வேலை முடிஞ்சு சம்பளம் தருவீங்க தானே? அப்படின்னா ஏன் பைத்தியக்காரன், நீ வேலை செய்ய சம்பளம் நிச்சயம்யா. அதே மாதிரிதாங்க நாம் ஆண்டவருக்குள் நிலைச்சிருப்போம், அவருக்குள் கனி கொடுப்போம், நிச்சயமாக நன்மை கிருபையும் தொடரும். நீங்க கேளுங்கல்ல, சங்கீதம் 23 கடைசி வசனத்துல யாரெல்லாம் எனக்குள் நிலைச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்னை பின்பற்றாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை இரவு தியானிச்சு வாசிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, நம்ம இதை செய்யாம அப்ப வீட்டுல சமாதானம் இல்லை. யோசித்து பாருங்களேன். பாரு எனக்கு கண்பானவர்களே, அப்போ நான் பேசுற வார்த்தை என்னுடையதா இராமல் என்னை ஏற்படுத்தின தேவனுடையதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரைட்டா என்கிட்ட பேசட்டும், அதெல்லாம் வேகாது. எதுக்கு ஆண்டவர் சபைய ஊழியக்காரர் ஏன் ஏற்படுத்துகிறாருன்னா அது மூலமா நம்ம நடத்துவதற்கு தான். அதனால சொல்றாரு, நீங்க தனியா எதுவுமே செய்ய முடியாது. திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்படின்னு அர்த்தம், நீங்க எனக்குள்ள இருந்து நான் உனக்குள் இல்லைன்னா நீங்க ஒண்ணு செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ஒரு அதிகாரம் கிடையாது. அதனால பெருமை வேண்டவே வேண்டாம். பெருமை யாருக்கும் பெருமை வேண்டாம். ஸ்டேட்டஸ் போடுங்க, வசனம் போடுங்க, ஆண்டவர் பாட்டை போடுங்க, பெருமையை மட்டும் போடாதீங்க. சினிமா பாட்டு ஸ்டேட்டஸ்ல வரக்கூடாது, அது வேஸ்ட், வீண் கத்து வேஸ்ட். ஸ்டேட்டஸ்ல இயேசு பாட்டு போடுங்க, ஆறுதலான பாட்டு போடுங்க, வசனம் போடுங்க, ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வசனம் தான் ஆவியாவும் ஜீவனமா இருக்கிறது. எதிரெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியுமா நம்ம சொல்லணும். அதுல பெருமையை கெத்த காட்டும், கெத்தா நினைச்சுமா அது அவ்வளவுதான். ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆண்டவர் விரும்பல என்ன தெரியுமா? தாழ்மையை தான் விரும்புறாரு. தாழ்மையில் வந்து அவருக்கு நினைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. 2 பேரும் ஜெபம் பண்ணதை வேதத்துல பாக்குறோம் இல்ல. ஒருத்தர் எப்படி ஜெபம் பண்றான்? ஒருத்தன் பெருமையா ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் வந்து ஊழியக்கார கண்ணம் பண்றேன், நான் சர்ச்சுக்கு சரியா வரேன், நல்லா ஜெபம் பண்றேன், நான் தசம்பம் கொடுக்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், எல்லாம் பண்றேன், அதனால என்னை ஆசீர்வதிப்பீங்க அப்படிங்கிற. எல்லாமே பண்றதுனால என்னை ஆசீர்வதிப்பீங்கன்னு பெருமையா ஜெபம் பண்றான். ஆனா இன்னொருத்தர் சொல்றான், எதுவுமே சொல்லல, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையா இருங்கப்பா, இரக்கமா இருங்கப்பா. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அவன் அல்ல இவனே நீதிமான இருக்கான்னு சொன்னார். அப்போ யார் நிலைச்சு நிற்க முடியும்னா, யார் தாழ்மையா இருக்கிறாங்களோ, யாரு பணிவா இருக்கிறாங்களோ, யார் எல்லா இடத்துலயும் தேவனை மகிமைப்படுத்துறாங்களோ அவங்க தான் ஆண்டவருக்குள் நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல யோவான் 15:4 கடைசி வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா, எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. அப்படின்னா நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த கனி கொடுக்கிறது என்னன்னா அவருக்குள் நிலைச்சிருக்கணும். எப்படி கனி கொடுக்க முடியும்? கனி கொடுப்பது என்றால் என்ன அப்படின்னா, நாம் அவருக்குள் நிலைச்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, அப்போ கடைசி வரை அவர் கூட இருப்பதுதான் கனி கொடுப்பது. எந்த நாட்களிலும் கர்த்தர் கூட இருக்கணும். அவர் விட்டு ஒரு நாள் அப்படி என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் விட்டு கொடுக்க கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நம்ம விட்டு கொடுக்க கூடாதுங்க. கடந்த நாட்கள்ல அவ்வளவு உபத்திரத்துல இருக்கும் போது ஆண்டவர் எந்த இடத்துல விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சீங்கன்னு அவர் நான் கேட்கவே இல்லை. ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு அவரை நான் கேட்கவே கிடையாது. இவனை கேட்டிருக்க, ஏன்டா அப்படி பண்ண சொல்லி கேட்டிருக்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட என் வாயிலிருந்து அவரை நான் தூசிக்கவோ அவர் மேல வருத்தமோ இருந்ததில்லை. ஏன் அப்படின்னா நாம் அன்னைக்கு எப்படி இருந்தோமோ இன்னைக்கும் என்னைக்கும் அதே நிலையில நிக்க வேண்டும் என்பதுக்காகத்தான். அல்லேலூயா. அதே நிலையில தான். பாருங்க எனக்கு அன்பானவர்களே, அப்போ நம்ம எப்போதுமே எந்த சூழ்நிலையும் கர்த்தர் கூடவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க எனக்கு அன்பானவர்களே, அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, நாம் அவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். இரண்டாவது, கடைசி வரை தேவனோடு கூட இருக்க வேண்டும். எப்போதுமே தேவனோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, மூணாவது, கூடவே வாசம் பண்ணுவது. பாருங்க, மார்க்கு 3:14 வாசிக்கும் போது
அங்கு சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர் தம்மோடு இருக்கவும் பிரசங்கிக்கவும் பண்ண தொடங்கினார். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் என்று சொன்னார். எப்படி நிலை நிற்பது என்று சொன்னா அவரோடு இருப்பதுதான், அவரோடு இருப்பதுதான். அதான் பெருமன்சியா பாடினாரு, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா. நமது பெருமன்சி அருமையா பாடியிருக்காரு. பெருமன்சி எப்போதும் அவர் சொல்லுவாரு, நான் இயேசு பிரிஞ்சு எப்பவுமே இருந்தது கிடையாது அப்படின்னு. இன்னைக்கு நாமும் கர்த்தரோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெருகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, கூடவே இருப்பது முதலாவது நம்ம அவரோடு ஐக்கியமா இருப்பதுதான். ஐக்கியமா இருப்பதுதான் அவரோடு நம்ம நிலைத்திருப்பது. பாருங்க, இரண்டாவது கடைசி வரை நம்ம கூட இருப்பது. மூணாவது நாம் கூடவே அவரோடு கூட வாசம் பண்ணுவது, என்றைக்கும் அவரோடு கூட வாசம் பண்ணுவது. அப்போ நிலைத்திருப்பது என்றால் என்ன சொன்ன? நாலாவது உறுதியா இருப்பது. எப்படி இருப்பது? உறுதியா இருக்க. எந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவம். ஆண்டவர் பிள்ளைங்க எப்படித்தான் இருக்கணும்? எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த போராட்டம் இருந்தாலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பாருங்க, ரூத்துல வாசிக்கும் போது, ரூத் 1:16 வாசிக்கும் போது அங்க பாருங்களேன், ரூத் 1:16 அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அந்த உறுதி பாருங்க. ரூத்துக்கு ஒரு பிடிப்பும் கிடையாது. கணவன் இறந்துட்டாரு, எல்லாம் வாலிப மகள், கல்யாணம் முடிஞ்ச 2 வருஷத்துல கணவன் இறந்துட்டாரு. வாலிப மகள் மாமியாரை பார்த்து சொல்றா, என்ன உறுதினா, அதாவது நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேசவே கூடாது. ரூத்து நவோமி சொல்றா, என் பிள்ளைங்க இறந்துட்டாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. உங்க வீட்டுக்கு போனா அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நீங்க போ அப்படின்றாங்க. ஓர்வாள், ரூத்துடைய இடத்துல இருந்த இன்னொருத்தி, நவோமியோட இன்னொரு மருமகள், மாமியை முத்தம் கொடுத்து போயிருவா. அதோட பைபிள் அவளை பத்தி கிடையாது. ஆனா இந்த ரூத்து விடாமல் பற்றி கொண்டாள். கரம் தட்டி மகிமைப்படுத்தமா. அல்லேலூயா. மாமியாரை பார்த்து சொன்னா, இனி நீ அதை பத்தி பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது? எங்க அம்மா வீட்டுக்கு போறதை குறிச்சு நீ பேசக்கூடாது. மருமகள்லாம் கவனிங்க, இனி எங்க அம்மா வீட்டுக்கு போறதை பத்தி நீ என்கிட்ட பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, பேசக்கூடாது. சொல்றா, போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னார். அல்லேலூயா. அடுத்த வசனம் 17 வசனத்துல, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாக, அதற்கு அதிகமாக எனக்கு செய்வார். அல்லேலூயா. அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ரூத் எவ்வளவு உறுதியா இருந்தாலோ அதே மாதிரி நாம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்குள் உறுதியா இருக்க வேண்டும். ரூத் வாழ்க்கையில கணவன் இல்ல, முக்கியமான விஷயமே இல்ல. முக்கியமான ரொம்ப ஒரு ஸ்திரீக்கு, ஒரு பெண்ணுக்கு என்ன தேவையோ அது இல்ல. ஆனாலும் உம்மை விட்டு போகப்பட்டு சொல்லி உறுதியா இருந்த உம்முடைய ஜனம், ஏன் ஜனம்? உங்க தேவன் என்னுடைய தேவன். மரணம் பிரித்தாதான் பிரியுமே தவிர வேற ஒன்று நம்ம பிரிக்க முடியலன்னு சொன்னா. ஆண்டவர் விட்டுட்டார் ரூத்த. ரூத் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா.
இந்த ரூத்து மறுபடியுமாக பெத்லகேம் போறாங்க. பெத்லகேம்ல வயல்ல நெல்லு பருக போவாசுடைய வயலுக்கு பொறுக்கும்படி முதல்ல போகிறாள். பின் நாட்களிலே அந்த வயலுக்கு எஜமானியாய் மாறினாள். கரம் தட்டி மகிமைப்படுத்தாம அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரூத் வாழ்க்கை முடியல. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டின உடனே என்ன நடந்துச்சுன்னா, அந்த யூத் வாழ்க்கை கர்த்தர் துளிர் விட்டு செழிக்கும்படி செய்தார். இந்த ரூத் வம்சத்துல தான் தாவீது வராரு, இயேசு வராரு, எல்லாமே இந்த ரூத் வம்சத்துல வராரு. அல்லேலூயா. பாருங்க எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாமும் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த நாளில் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க நாம் இப்ப ரூத் நிலைச்சு நின்னாங்க இல்ல, அப்ப நாம் நிலைச்சு நிற்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், 1 யோவான் 4:15 வாசிக்கும் போது, அல்ல இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். கரம் தட்டி மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் சொன்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, அப்ப இயேசுதான் தேவன் என்று யாரு அறிக்கை செய்றாங்களோ, எல்லாமே எனக்கு இயேசுதான், இயேசுதான் எனக்கு, இயேசு என் இரட்சகர், இயேசு என் மணவாளன், எனக்கு எல்லாமே இயேசுதான், யாரெல்லாம் அறிக்கை செய்கிறாங்களோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? நாம் தேவனை அறிக்கை பண்ண வேண்டும். தேவன் என்ன? இயேசுதான் எல்லாமே, இயேசுதான் எல்லாமே, அவர்தான் எனக்கு எல்லாமே. எந்த இடத்துல தேவனை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ நிலைத்திருப்பது என்று சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, தேவனை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்யும் போது தேவன் அவனுக்குள் நிலைத்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவை அறிக்கை செய்யறாங்களோ அவனுக்குள் தேவன் நிலைத்திருக்கிறார். அதுதான் நம்ம சுவிசேஷ ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்து என்ன செய்யணும்? தேவனை அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யும் போது தேவன் நம்ம நிலைத்திருக்கிறார், நாமும் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, பாருங்க எனக்கு அன்பானவர்களே, அப்போ முதலாவது என்ன செய்யணும்னா, அப்போ நாம் இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும். ஆமா. ரெண்டாவது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது, இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவ்விழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. என்னன்னா என்ன புத்தி சொல்லுச்சுன்னா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக காத்துக்கொள், ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. பாருங்க, சுருக்கமா என்னன்னா, கற்றுக்கொண்டதை மனதில் வைத்து அதை பற்றிக்கொள். அப்போ இதுவரைக்கும் என்ன நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதிலே நாம் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். ஆமா, முதலாவது என்ன சொன்ன? முதலாவது தேவனை அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் தான் எனக்கு எல்லாமே என்கிற அந்த வார்த்தை எங்கேயும் சொல்ல வேண்டும். எனக்கு எல்லாமே தேவன் தான் செஞ்சாரு, சின்ன ஆசீர்வாதமா பெரிய ஆசீர்வாதமா எனக்கு தேவன் தான் செஞ்சார் என்று நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது, கற்று நிச்சயித்து கொண்டவைகள் நாம் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது 1 யோவான் 4:13 வாசிக்கும் போது, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அவ பாருங்க, அப்ப என்ன செய்யணும்? அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும். அபிஷேகத்தை பெறும் போது நம் கர்த்தருக்குள் அவரும் நமக்குள் நிலைத்திருக்கிறார், நாமும் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ நம்ம அபிஷேகம் பெறுவதற்கு என்ன செய்யணும்? அபிஷேகம் அதிகமாக நாம் தனியா இருக்கும் போது நம்ம செபிக்க வேண்டும். சபைக்கு ஆராதனை நேரத்தில் வரணும். ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு கூட ஆராதனை பண்ணாம செய்து கொடுத்த வார்த்தை வராது. வந்தாலும் அது எனக்கு அது பிரயோஜனமா இருக்காது. ஆராதனை பண்ணிட்டு அபிஷேகமாய் பேசும்போது தான் அது நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் ஆராதனை பண்ணிட்டு வார்த்தைகளை கேட்டோம்னா அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆராதனைக்கு வராம வார்த்தைகளை கேட்டோம்னா கேட்கும் போது கேட்போம், அப்புறமேட்டு அது போகும்போது என்ன பேசுனாங்கன்னு மறந்துடும். அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பானவர்களே, நாம் அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அப்புறம் 4வது 1 யோவான் 2:17 இல்லைன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுல உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்னென்றைக்கும் நிலைச்சிருப்பான். யாரு?
உலகமும் அது இச்சையும் ஒளிஞ்சிரும். ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உலகமும் அழிஞ்சிரும், அவருடைய இச்சைகளும் அழிஞ்சிரும். ஆனா தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே என்றைக்கும் நிலைத்திருப்பான். கரந்தடி மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு எந்த பொருளாதார நஷ்டம் வந்தாலும், மழை விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் மேலே தேவன் நிலைத்திருப்பான். தேவன் நிலைத்திருப்பதனால அவனுக்கு பஞ்சம் வருவதில்லை, பசி வருவதில்லை. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த நாட்களை பார்க்கும்போது, அப்போ முதலாவது என்ன சொன்னேன், நம்ம இயேசு கிறிஸ்துவத்துல இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவது, கற்று கொண்டவைகளிலே நிச்சயமா இருக்கு. எதை கற்றுக்கொண்டோம் இதுவரைக்கும்? நம்ம என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஊழியக்காரர் மூலமாக, வேதத்தின் மூலமாக, கிறிஸ்துவ இருந்து என்ன கற்றுக்கொண்டோமோ அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமா. மூணாவது பாத்தீங்கன்னா அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாலாவது தேவ சித்தம். இதெல்லாம் செய்யும் போதுதான் தேவனுக்குள் அவர் நம்முள் நிலைத்திருப்பார், நாமும் அவருக்குள் நிலைத்திருப்போம். அல்லேலூயா. ஆமா பாரு எனக்கு அன்பானவர்களே, அப்போ கடைசியாக 2 தீமோத்தேயு 2:16-19 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்களாவார்கள். அவர்களுடைய வார்த்தை அறிவியவை போல படரும். இமேதேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடத்திற்கு சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகவக்கணர் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த வாசித்த இதுல பார்க்கும்போது சத்தியத்தில் உறுதியாயிருங்கள். ஆமா, சத்தியத்தில் மேம்படுகணும்னா நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். சீர்கேடான வீண் வார்த்தைகளுக்கு விலகி இரு. என்ன வார்த்தை? சீர்கேடான வீணான வார்த்தைகளுக்கு விலகி இரு. பாருங்க, அவைகளினால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி குரல் ஆவாங்க. பாருங்க, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவாங்க. நிறைய பேர் விசுவாசத்தை கெடுத்து போடுறாங்க. இல்ல, நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லி நம்ம உறுதியா இருக்கிறோம். ஒரு கடந்த நாள்ல ஒரு யூடியூப்ல ஒருத்தர் பார்த்தா ஸ்டெப்பு போட்டா அது அபிஷேகம் இறங்குமா. 1 மணி நேரம் ஆராதிச்சா எவ்வளவு அபிஷேகமா ஒரு ஸ்டெப்பு. இந்த டான்ஸ் ஆடுறாங்கல்ல, ஸ்டெப் அப்படி போட்டு இப்படி போட்டா அப்படியே அபிஷேகம் இறங்கிடும். அப்படியே செபிக்கிறெல்லாம் வேஸ்ட்டு, ஆராதனை வேஸ்ட். யூடியூப்ல பார்த்துருக்கீங்களா? டான்ஸ் ஆடினா போதும், டான்ஸு தான். அப்படி இப்படி வச்சா நீங்களும் அப்படி வைக்கணும், இப்படி வச்சா நீங்களும் அப்படி வைக்கணும், அப்படி இப்படி வச்சா அப்படியே நீங்களும் அப்படியே போயிடணும். அப்படியே இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வீணாய் உலக காரியத்தை சொல்லுகிறாங்க. இது என்ன ஆகி போகுதுன்னா, சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுறாங்க. தேவனை ஆராதிச்சதான் அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை கேட்டாதான் அபிஷேகம் நம்ம நம்புறோம் இல்லையா? இது அதெல்லாம் கிடையாது. ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடினாவே அந்த அபிஷேகம் வந்துடும். அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா என்ன அபிஷேகமோ, ஒரு ஸ்டெப் போட்டு ஆடினீங்கன்னா அந்த அபிஷேகம் வரும்னு ஒருத்தர் பேசுறாருங்க. இன்னைக்கு நிறைய அதை பின்பற்ற ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, இங்க சொல்றாரு 19 வசனத்துல, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவைகளை அறிவார் என்பதை கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் நிச்சயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த வார்த்தைகளிலே நாம் எப்படி உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். சத்தியத்திலே உறுதியாய் இருக்கணும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அங்க அற்புதம் நடக்கும், இங்க அற்புதம் நடக்கும் சொல்லுவாங்க. சத்தியத்துல விட்டு போக கூடாது. எங்க அற்புதம் நடந்தாலும் சத்தியத்தை விட்டு போகவே கூடாது. பிசாசானவனும் அற்புதம் செய்வான். அதனால சத்தியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. சில சொல்லுவாங்க, நீ அபிஷேகம் பெற்றிருக்கியா? பெறலையா? நான் ஒரு இடத்துக்கு போறாங்க, வா அபிஷேகம் பெற்றலாம். நீ வார்த்தை இல்லாம அபிஷேகம் பெற்றால் அது நல்ல அபிஷேகமே கிடையாது.
நம்ம இதுல ஆண்டருக்குள்ள ஐக்கியம் இருந்த அவனுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்துரும். சொன்னார் இல்லையா, திராட்சை செடியில் இருந்து கொடி பிரிஞ்சிட்டா எந்த அபிஷேகம் வராது, அப்படியே வந்தாலும் சாத்தானுடைய அபிஷேகம் வரும். அப்ப நீ செடியோடு இணைஞ்சிருந்தனா இந்த கொடிக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதமும் அத்தனை அபிஷேகமும் அத்தனை நன்மைகளும் பின்தொடரும். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அப்ப நாம் இந்த நாட்களிலே நம்ம ஒரு முடிவு பரியந்தோம் நாம் நிலைச்சு நிற்போம். நிச்சயமாக நாம் தேவராஜ்யத்தை நாம் பிரவேசிப்போம். ஆகவே இன்னைக்கு இதுவரைக்கும் நம்ம நிச்சயமா இருந்திருக்கலாம், ஒரு உறுதியா இல்லாம இருந்திருக்கலாம். இனி வரும் நாட்களிலே நம்ம அவரோடு கூட நிச்சயமா நாம் இருக்க வேண்டும், அவரோடு நிலைத்திருக்க வேண்டும். அவர் திராட்சை செடி, நாம் கொடியாக இருந்து நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதனால கேட்ட இந்த வார்த்தைப்படி இயேசுவை நாம் குமாரன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். நிச்சயமாக கற்று நிச்சயிக்கப்பட்டதை என்ன செய்யணும், அதை நாம் பின்பற்ற வேண்டும். அபிஷேகத்தை பெற வேண்டும். தேவ சித்தத்தை செய்யும் போது நிச்சயமாக அவர் நமக்குள் நிலைத்திருப்பார், நாமும் அவருக்குள் நிலைத்திருப்போம். இப்படி நிலைத்திருக்கும் போது நம்மை கர்த்தர் நடத்துவார். நிச்சயமாக ஒரு நாள் வருகை வரும். வருகை வரும்போது நாம் அவருக்கு முன்பாக நின்று அந்த பரம காணானை நாம் காண்போம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி எல்லாம் எழுந்திருப்போமா? எல்லாம் முடிந்தவங்க எழுந்திருப்போம். எழுந்திருந்து தேவ ஆண்டவரே, நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். அந்த வேளையிலே உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே வல்லமை இந்த இடத்தில் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய வல்லமை இங்கே நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும். என்னை நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் சொன்னீங்களப்பா. எங்களால் தனியா எதுவுமே செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உணர்த்துங்கப்பா, நீங்க இல்லாம எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் நீங்க இல்லைன்னா எங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. எங்களுக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எல்லாமே எங்களுக்கு நீங்க தான், எங்கள் பலன் நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் எல்லாமே நீங்க, இதுவரை எங்களை நீங்க தான் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரத்துல எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒருத்தர் கூட வெறுமனையா போகவே கூடாது. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கிலிருந்து நாங்கள் ஆண்டவரே அவ உமக்குள் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. நாங்கள் கற்று ஆண்டவரை தெரிந்து கொண்ட வழியிலே நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு நடக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் உறுதியாக நாம் காணப்படணும்ப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் மகிமையாய் வல்லமையாய் நடத்துவீராக ஆண்டவரே. நீ நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா தடைகளையும் தேவனாகிய கர்த்தர் உடைத்து பெரிய காரியம் செய்யுங்கப்பா. உடைய கரத்துல அர்ப்பணித்து செபிக்கிறோம். அந்த எல்லாரையும் கூட ஆசீர்வதிங்கப்பா. ஒருத்தர் கூட வெறுமனே போகாதபடிக்கு எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கிலிருந்து நாங்கள் நிலைத்து நிற்கணும். ஆதியில் இருந்த அந்த அன்பை விட்டு ஒரு நாள் விலகக்கூடாதுப்பா. நாங்கள் மீண்டுமாக தேவனை மீண்டும் கட்டுகிறவர், மீண்டும் கட்டுகிறவரே. எங்கள் ஒவ்வொருவரும் மீண்டுமாக செபத்துல வளரணும், மீண்டுமாக ஆவியில வளரணும், மீண்டுமாக உமக்கென்று ஓட வேண்டும் அப்பா. மீண்டுமாக ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. ஆதியில் இருந்த அந்த அன்பை விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. நீர் எங்களை பார்த்து சொல்ற அந்த வார்த்தை, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிட்டாய். ஆதியில் இருந்த அந்த அன்பு எங்கே? அந்த அபிஷேகம் எங்கே? அந்த செபம் எங்கே? அந்த வேத வாசிப்பு எங்கே? ஆண்டவரே, நாங்க உறுதியாயிருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எந்த சூழ்நிலையிலையும் யோபு மாதிரி என்னை கொன்று போட்டாலும் உமக்குள் நான் உறுதியாய் இருப்பேன். உறுதியாய் சும்மா இல்ல, அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு சாட்சியை வாழ வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உமக்குள் ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டும் அப்பா. எங்கள் மூலமாக உங்க நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. எங்க மூலமாக இயேசுவின் நாமத்தில் உங்க நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆலயத்துக்கு ஆராதனைக்கு நீ சீக்கிரம் வரணும்ப்பா. நாங்கள் சாட்சி வாழ்க்கையை வாழ வேண்டுமப்பா. உம்முடைய காரியத்துல ஓட வேண்டுமப்பா. வாரத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமை உமக்காக நாங்கள் ஓடணும்ப்பா. எல்லாருமே இந்த அபிஷேகத்தை தாங்கப்பா. ஊழியமா ஓடி வரணும். நீ எத்தனை பேர் இன்னைக்கு ஓடுறாங்க தெரியுமா? நீ எத்தனை பேர் ஓடி வராங்க தெரியுமா? ஊழியத்துல கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சீவன் சபையிலிருந்து வந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய வேலை பார்க்கிறவங்க. ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்காக ஓடி வர்றாங்க. கடந்த நாட்கள் ஒரு ஆண்டிகப்பு அவரு அன்னைக்கு புதன்கிழமை ஊழியத்துக்கு வராரு. என்னங்க அப்படின்னா, நான் ட்ரக்ஸ் கூட வந்தேன் அப்படிங்கிறாரு. யோசித்து பாருங்க. அவர் ஆண்டிகப்பு நடக்க முடியலதான், ஆனாலும் அந்த வீல் சேர்ல வந்து வராரு ட்ரக்ஸ் கொடுக்கறதுக்கு.
நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? வாரத்துல ஒரு நாள் தேவனுக்கென்று நாம் செய்வோம், மற்ற 6 நாளும் அவர் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் மகிமையா நடத்துவார். ஆனா ஆண்டவர் காரியத்துல எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதை இருக்குமோ, நம்ம விஷயத்துல கர்த்தர் அப்படி ஜாக்கிரதையா இருப்பார். ஆண்டவர் விஷயத்துல எவ்வளவு அலட்சியம் பண்றோமோ, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அலட்சியம் பண்ணுவார். இது நிச்சயம். அதனால நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் காரியத்துல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நாம் பயபக்தி உள்ளவர்களாக இருந்தோமானால் அத்தனை ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் தொடரும். எல்லா ஆண்டவரே இன்னைக்கு எல்லாம் ஒப்புரவாங்க. ஆண்டவரே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க சிந்தனை ஒப்பு கொடுக்கிறோம், எண்ணங்கள் ஏக்க விருப்பம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாம் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு அப்புறம் வாழ்க்கை மாறணும், நம்ம வாழ்க்கை மாறணும். அடுத்த வாரம் சீக்கிரம் வந்துடணும். எல்லாரும் வீட்டுல வேலை 1000 வேலை இருக்குங்க. வீட்டுல நம்ம 24 மணி நேரம் இல்ல, 48 மணி நேரம் கொடுத்தாலும் வேலை இருக்குத. நம்ம தான் அந்த வேலையை உதறிவிட்டு வரணும், ஆண்டவருக்காக உதறிவிட்டு வரணும். ஆண்டவரே இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா, ஞாயிற்றுக்கிழமை உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கணும்பா, இது உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய காரியத்துல நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டுமப்பா. நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வருதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாங்க பெறணும்ப்பா. ஒன்றும் எங்களுக்கு வெறுமையா போகாதபடிக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்கப்பா. அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தொடுங்கப்பா. நாங்க நிலைச்சு நிக்கணும்ப்பா, பெரிய காரியம் செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கே நாங்க செலுத்தினோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தரோடு உன்னர் இடைப்படுக எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் எல்லாம் இயேசுவுடைய இதய துடிப்பை அறிந்து கொண்டு நாம் எல்லாம் செயல்படும்படி எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் கர்த்தர் நம்மோடும் நம்ம அவரோடு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாக எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே இறுதி வரை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.